ரஃபீகன நிகழ்வின் இறுதிக்கு வந்துட்டோம். நான் ஒரு சில சரி பாலாஜி. விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். சரி பாலாஜி. ஓகே. நம்ம வந்து வரலாறு நமக்கு தெரியும் போதுதான் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றிய உறுதியான முடிவுகளை நம்மால எடுக்க முடியும். அது வரலாறை நம்ம கத்துக்கிறோம அதை தவிர்த்து விட்டு அதை ஒதுக்கிட்டு அதை கண்டும் காணாம போகும்போது நம்முடைய முடிவுகளில் பிழை ஏற்படலாம். அதற்கு சமீபத்தில் நிறைய உதாரணங்கள் எடுத்துக்காட்டு நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அதையும் பார்த்துட்டே தான் இருக்கோம். நான் இந்த புத்தகத்தை இன்னைக்கு உங்களோட அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். பரமசிவனுடைய நீராட்டும் ஆராட்டும் பண்பாட்டு அசைவுகள் இந்த நூல்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா நாம் காலங்காலமாக அப்படின்னு சொல்றப்ப ஒரு பன்னெடுங்காலமாக பல நூற்றாண்டுகளாக அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலமாக நாம் நம்பிக்கொண்டு இதுதான் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு நினைச்ச நிறைய விஷயங்களை வந்து நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத மாதிரி முடிவுகளோட ஐயாவுடைய ஆய்வுகள் தெரிவிக்குது. எந்த ஒரு பழக்க வழக்கமாகட்டும், எந்த ஒரு கலாச்சாரமாகட்டும், இது தமிழர் பண்பாடு, இது தமிழர் கலாச்சாரம், இது தமிழருடைய பழக்க வழக்கம் அப்படின்னு நம்ம சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும், இது வந்து இதுக்காக தோன்றியது அப்படிங்கிற தகவல்களோட பரமசிவன் ஐயாவுடைய நூல்கள் நமக்கு காட்டுது. நிறைய எழுதியிருக்கிறாங்க. பண்பாட்டு அசைவுகள், அறியப்படாத தமிழகம், தெய்வம் என்பதோர், இது மஞ்சள் மகிமை மரபும் புதுமையும், அந்த நூல்ல உள்ள கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த நீராட்டும் ஆராட்டும். இதுவே சனநாயகம், பாளையங்கோட்டை வரலாறு, இப்படி நிறைய நூல்கள் இருக்கு. இது எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இப்போ மஞ்சள் அது ஒரு புனிதத்துவம், அந்த குங்குமம் அது புனிதமானது, தாலி அப்படின்னு சொல்றோம், கோலம் போடுறது, மாலை, நீராடுதல், இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு புனிதத்தையும் ஏதோ ஒன்று அதை கொண்டு வரும்போது அது சுமை கூடியதாக அது மாறிடுது. அந்த விஷயங்களை இந்த மாதிரி கட்டுரைகளை வாசித்து தெரிஞ்சுக்கும் போது நமக்கு நமக்கு அந்த சுமையை நாம் கொஞ்சம் இறக்கி வைக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணுது. நம்ம அந்த அளவுக்கு மனசை இதுக்குள்ள போட்டு அழுத்தி கொள்ள தேவையில்லை அப்படின்ற ஒரு விடுவிப்பை பரமசிவன் தர்றார் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல இந்த கூலமும் கூலியும்லாம் வாசிக்கும்போது கூலிக்காரன் அப்படின்ற சொல், அந்த கூலம் அப்படின்ற சொல், மூல சொல், இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு வாசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய திறப்பா அமைதுன்னே சொல்லுவேன். குறிப்பா தமிழ்நாட்டில் எப்பயுமே ஒரு 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 பிரச்சனை உண்டாகக்கூடிய ஒரு சொல் அப்படின்னா தாலி. தாலியின் கலாச்சாரம், தாலியை வச்சு பெரிய பிரச்சனைகளே வந்திருக்கு. தாலியை வச்சு அரசியல் பிரச்சனைகள் மேற்கொண்டு எல்லாமே வந்திருக்கு. இப்ப தாலியின் சரித்திரம் என்ன அப்படின்னு ஐயாவுடைய கட்டுரையை வாசிக்கும் போது, ஏப்பா இது நமக்கு இப்பதான்ப்பா வந்திருக்கு, சங்க காலத்துல இதுக்கு எந்த குறிப்புமே இல்லை, இப்படி ஒரு பழக்க வழக்கமே தமிழர்கள் வாழ்வியல்ல கிடையாது அப்படின்ற தெரியும் போது, இதுவரைக்கும் வாசிக்காத, இதுவரை இதை தெரிந்து கொள்ளாத எல்லாருமே இது ஒரு நம்மளுடைய முக்கியமான கலாச்சாரம் பண்பாடுன்னு நினைப்பாங்க. இதை வாசிக்கும் போது அப்ப நமக்கு முன்னாடி இல்லாத ஒன்று இடையில வந்து சேர்ந்து இப்ப எந்த அளவுக்கு ஆதிக்கம் மிகுந்த ஒரு பழக்கமா மாறி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. தாலி கட்டுதல், திருப்பூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, மாங்கல்ய தாரணம், இதை எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது மணமகனின் சகோதரி பின்னாடி நின்று தாலியை கட்டி விடுவாங்க மணமேடையில. இது பொதுவா எல்லா வழக்கத்திலையும் தமிழர்கள்ட்ட இருக்கிற ஒரு வழக்கம். ஒரு சில ஜாதிக்காரங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 2 வீட்டுக்கு நடுவில் இருக்கிற சந்தை இல்லை ஏதாவது முடுக்குல போய் நின்று பொண்ணுக்கு தாலி கட்டுற வழக்கத்தை இன்னையும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த காலத்துல வன்முறையில பெண்ணை பிடிச்சி வன்முறையா வழிமறுத்து தாலியை கட்டிய பழக்க வழக்கத்தின் எச்சம்தான் இன்னமும் முறையாகவே 2 வீட்டுக்கு நடுவில் இருக்க சந்துக்குள்ளேயோ ஒரு முடுக்குள்ளேயோ நிறுத்தி தாலி கட்டுற வழக்கம் இன்னும் ஒரு சிலர்கிட்ட இருக்கான். சிலர் ஊருக்கு பொதுவான மந்தையில நிக்க வச்சு தாலி கட்டுறாங்க. அப்பயும் மணமகனின் சகோதரி பின்னாடி இருந்து தாலியை கட்டுற வழக்கம் இருக்கு. இப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் திருமண நிகழ்ச்சிக்கு மணமகன் வர முடியலைன்னா மணமகளின் சகோதரி போய் தாலியை கட்டிட்டு கூட்டிட்டு வர வழக்கமும் இருந்திருக்கு. எங்க பகுதியில, மேலூர் பகுதியில ஒரு அம்பலக்காரர்கள் வழக்கத்துல
மணமகனுக்கு பதிலா மணமகனுடைய வளைத்தடி வளரி இருக்குல்ல, அதை கொண்டு போய் யார் கொண்டு போனா மணமகனோட சகோதரி போய் அதை வச்சு தாலி கட்டுற வழக்கமும் இருந்திருக்கு. மணமகன் இல்லாமலேயே மணமகளுக்கு தாலி கட்டுற வழக்கம் தமிழகத்துல இருக்கு அப்படின்றதுக்கு இவ்வளவு சான்றுகளை கொடுக்குறாங்க. இப்ப தாலின்றதுக்கு என்னென்ன இது வேர் சொல் என்ன, இதுக்கான பொருள் நேரடியான பொருள் என்னன்னு பார்த்தா அதுக்கு இன்னும் சரியாவே தெரியல. ஒரு அணிகலன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா நமக்கு அரைஞான் கயிறு கட்டுற வழக்கம் இருந்தது இல்லையா? அந்த அரைஞான் கயிறு கட்டுற வழக்கம் நம்ம குழந்தையா இருக்கும்போதே கட்டி விட்டுருவாங்க. அதுல சில பொருட்களை சேர்த்து கட்டுவதும் வழக்கம் இருக்கு. அதற்கு ஐம்படைத்தாளின்னு கூட ஒரு பேர் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட இந்த வழக்கம் இருந்ததா ஐயா சொல்றாங்க. அரைஞான் கயிறோட நாய், சாவி, தாயத்து மாதிரி பொருட்களை வச்சு அந்த உருவங்கள்ல பொருட்களை வச்சு கட்டுற வழக்கம் இன்னமும் அரைஞான் கயிறுல இருந்திருக்கு. அதுக்கு ஐம்படைத்தாலி அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தாலியை பற்றி இவ்வளவு விஷயங்கள் இதுல சொல்லிட்டு வர்றப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை தாலி இருந்ததுக்கான எந்த அடையாளமுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறாங்க. சங்க இலக்கியங்கள்ல தாலி மட்டுமல்ல, பெண்ணுக்கு மங்கள பொருள்களாக இன்று நாம் கருதுகிற மஞ்சள், குங்குமம் இந்த எதை பற்றியுமே அங்க பேசப்படவே இல்லை. நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா? பெண்கள் வந்து இந்த மேல் சட்டை ஜாக்கெட் போட முடியாது ஒரு காலத்துல. மேலாடை அணியறதுக்கு உரிமை கோரி பெரும் போராட்டம் நடந்தது. மேலாடை அணியக்கூடாது, அணியணும்னா வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருந்தப்ப இந்த குமரி பகுதியில நாடார்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. தோல் சீலை போராட்டம் எல்லாருக்கும் தெரியும். அதை ஒடுக்குறதுக்காக அந்த நாயர் சாதியினர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா நாடார் பெண்களோட தாலிகளை தான் அறுத்திருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இன்னைக்கும் பேரு தாலியர்தான் சந்தை அப்படின்னு இன்னமும் இருக்கா. அந்த அப்படி ஒரு இடம், எனக்கு தெரியல அந்த இடம். ஆக இது நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுகிற இந்த தாலியை பின்னாடி போய் பார்த்தோம்னா அப்படி ஒரு வழக்கமே நம்ம தமிழர்கள்ட்ட இல்லை அப்படின்ற இந்த கட்டுரையில தெரிய வருது. அது மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா கட்டுரையிலையும் வாசிக்கும்போது கண்டிப்பாக வாசிப்பவர்களுக்கு அவர்கள் நம்பிக்கையின் மேல் ஒரு பெரிய கேள்வி எழுப்பக்கூடிய கட்டுரைகளாக தான் எல்லாமே இருக்கு. அவசியம் வாசிக்க வேண்டிய நூல்களா பரமசிவன் ஐயாவினுடைய எல்லா நூல்களையும் பரிந்துரைக்கிறேன். அதுல முக்கியமா நான் வந்து பண்பாட்டு அசைவுகள், நீராட்டும் மாறாட்டும், அறியப்படாத தமிழகம் ஆகிய நூல்களை வாசிக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். இன்றைக்கு நான் என்னுடைய பங்களிப்பு இதுதான். மிக்க நன்றி.